பூஜாவோட அக்கா. பூஜாவோட அக்காவா? பூஜாவோட அக்கா எதுக்காக அனீஷை மீட் பண்ணி பேசணும்? ம், அனீஷன் நினைச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். நான் பூஜாவோட அக்கான்னு சொன்னதும் நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனா இருந்தாலும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். என்ன விஷயம் சொல்லுங்க. சார், பூஜா உங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கா. உங்க கூட ஃப்ரெண்டா பழகுன நாள்ல இருந்து அவ உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றா. நீங்க வேணுங்கிறதுக்காக உங்க காதலி இலக்கியாவை கொன்னதும் அவதான். அது மட்டும் இல்ல, இலக்கியாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அவரும் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே தான் இருப்பாரு. அவர் பேர் அர்ஜுன். என்ன சார், இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றேன், ஷாக் ஆகாம இருக்கீங்க? இல்ல, நீங்க முழுசா சொல்ற வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் ஷாக் ஆகிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அ, என்ன சார்? இல்ல இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. எப்படியாவது உங்க காதல அடையணுங்கிறதுக்காக இப்பவும் ஆயிஷுவை கொல்றதுக்காக தான் உங்க வீட்ல வந்து இருந்தா. அதனால தான் அவளை நீங்க இங்க இருந்து துரத்திட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவ இங்க இருந்து நேரா உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக சத்யா வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஓ, அப்ப அந்த கொலகாரி அந்த சத்யா வீட்ல தான் இருக்காளா? சரி, அதே எதுக்காக இங்க வந்து சொல்றீங்க? சார், அந்த சத்யா அவளை அடைச்சு வச்சுட்டு வெளியே விட மாட்டேங்கிறான். அவ உயிருக்கே ஆபத்து இருக்கு. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அவளை அங்கிருந்து காப்பாற்ற முடியும். சத்யாவோட வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பூஜா போன்ல பேசும்போதே ரொம்ப பதட்டமா தான் என்கிட்ட பேசினா. ப்ளீஸ் சார், நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அந்த சத்யா கிட்ட இருந்து பூஜாவை காப்பாற்ற முடியும். நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையவே கெடுத்து அவளை நான் எதுக்காக காப்பாற்றணும்னு. ஆனா ப்ளீஸ் சார், உங்களை விட்டா இந்த ஊர்ல எனக்கு வேற யாரையுமே தெரியாது. ப்ளீஸ் சார், அந்த சத்யாவோட பிடியில இருந்து பூஜாவை காப்பாற்றணும் ப்ளீஸ். ம், நான் வந்து அந்த பூஜாவை காப்பாத்தணுமா? அவளுக்கு ஏன் கையால தான் சாவு. அந்த பூஜாவுக்கு சமாதி கட்ட போறதே இந்த அர்ஜுன் தான். என்ன சார் யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? ப்ளீஸ் சார், அவளை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க. அவ பண்ண தப்புக்கு அவளுக்கு சட்டப்பூர்வமா தண்டனை வாங்கி கொடுங்க. அதை நான் தடுக்கவே மாட்டேன். ஏன், நானே வந்து அவளுக்கு எதிராக சாட்சி சொல்றேன். உங்க மேல உள்ள விருப்பத்துல அவ என்னென்னமோ பண்ணிட்டா. ப்ளீஸ் சார். நீங்க இவ்ளோ தூரம் கெஞ்சி கேட்கறனால நான் வரேன். அவளை நானே வந்து காப்பாத்துறேன். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. பேசாம பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது. யாராவது வாங்க. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது. ப்ளீஸ் யாராவது வாங்க. பாட்டிமா, பாட்டிமா. ஏய், என்னாச்சு உனக்கு? நான் பாத்ரூம்குள்ள வரும்போது சோப்பு கீழே கிடந்திருக்கு. அதை பார்க்காம அது மேல நான் காலை வச்சுட்டேன். ஏய், என்ன சொல்ற? கீழே விழுந்துட்டியா? அப்ப நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகல? வயிறு ரொம்ப வலிக்குது. ப்ளீடிங் ஆச்சுன்னா அவ்வளவுதான். குழந்தை இல்லாம போயிடும். குழந்தை இல்லாம போறது பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா என் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, குழந்தை. இரு, நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ற அளவுக்குலாம் என்னால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. இப்பவே நான் ஹாஸ்பிட்டல் போகணும். ப்ளீஸ் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போ. சரி சரி, ஒன்றும் பதறாத. நான் இப்பவே உன்னை இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். என் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நான் செஞ்ச பாவம் என் குழந்தைய எதுவும் பண்ணிடக்கூடாது. ஐஷு, நீ இப்படி சோகமா மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியல. பார்க்க முடியலனா வீட்டுக்கு கிளம்பு. உன்னை யாரும் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க சொல்லல. என்ன ஐஷுமா இப்படி பேசுற? உனக்காக தானே 2 பேரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை யாரடா இப்ப வர சொன்னா? நான் உங்களை கூப்பிட்டேனா? எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு ஏதாவது சொல்லிட போறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. ஐஷு, இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆக கூடாது. ஐஷு, கோவப்படாத. இந்த மாதிரி நேரத்துல கோவப்படக்கூடாது. இவ்வளவு நாள் ஆதிதான் உன்னோட புருஷனை புரிஞ்சுக்காம தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இப்ப என்னடானா நீ ஆரம்பிச்சிட்ட. புருஷன் முன்னாடி பிரச்சனைக்குள்ள நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சைலண்டா இருந்தேன். ஆனா அதுக்காக நீ இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எப்ப பாரு ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுகிறது. எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா ஏதாவது மாறப்போதா சொல்ல? இது தேவையில்லாத பிரச்சனையை நீயே உனக்கு உருவாக்கிக்கிட்ட. அந்த ஆளு வாழ்க்கையில என்னென்னமோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்துட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் நீயும் அவரை காயப்படுத்திட்டு வந்திருக்க. ரெண்டு பேரும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா இங்க இருந்து போயிருங்க. என் மனசுல இருக்கிற நிலைமைக்கு உங்க பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்ல. சரிடா, புரியுது. இவ்வளவு நாள் உன் விஷயத்துல நான் தலையிட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு தலையிடுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான். நீ கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நீ ஹாப்பியா இல்லாததை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐஷு, சரி, நடந்ததெல்லாம் அப்படியே விடு. இது கொஞ்ச நாள் ஆற போட்டா தானா சரியாயிரும்.
அவர் கூட நீ பேசுறதும் பேசாததும் உன்னோட இஷ்டம். அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நீ நிம்மதியா இருக்கணும். இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா நீ நிச்சயமா நிம்மதியா இருக்க மாட்ட. நம்மலாம் முன்னாடி அவுட்டிங் போவோமே நைட் டைம்ல, அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். 2 அடி எடுத்து வச்சாலே மூச்சு வாங்குது. இதுல எங்க இருந்து நான் வருது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வீட்லயே இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க. நீ வராம நாங்க என்னைக்கு போயிருக்கோம்? பேசாம எங்க கூட கிளம்பி வா. பீச்சுக்கு போயிட்டு வரலாம். அப்பதான் நீயும் கொஞ்சம் நிதானமா யோசிப்ப. வா ஐஷு, நாங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றோம்ல. இல்லடா, நான் எங்கேயும் வரல. அதான் சொல்லிட்டேன்ல. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. ப்ளீஸ் ஐஷு, சொல்றது கேளு. சரி, பீச்சு கூட வேண்டாம். கொஞ்ச தூரம் வாக் போயிட்டு வரலாம் வா. இல்ல, ஒண்ணும் வேண்டாம். அட, வாங்குறல. வா ஐஷு. சின்ன வயசுல இருந்து நாங்க ஏதாவது கஷ்டப்பட்டா நீ துடிச்சு போவ. அதே மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும். நீ கஷ்டப்படுறத எங்களாலையும் பார்க்க முடியல. தயவு செஞ்சு வா ஐஷு. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம். அப்பதான் உனக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும். ப்ளீஸ் ஐஷு, சொல்றோம்ல, வா. சார், ஆதி சார், என்னாச்சு மாமாவுக்கு? நம்ம உள்ள வந்த சத்தம் கேட்டதுமே தாம் தோம் தையடக்கான்னு குதிப்பாரு. இன்னைக்கு கூட்டம் கேட்காத மாதிரி உட்காந்துருக்காரு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐஷுவை நினைச்சுதான் கவலைப்படுறாரா? என்னதான் உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் மாமா, எனக்கு உங்க மேல என்னைக்குமே கோவமும் வருத்தமும் வந்ததே கிடையாது. மாமா, மாமா, என்னாச்சு உங்களுக்கு? உள்ள வந்ததும் கோவமா கத்துவீங்க. இன்னைக்கு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாமா. மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா பாரம் அதிகமாகுமே தவிர குறையாது. எல்லாம் ஐஷுவை நினைச்சுதான். இத்தனை நாளா அவ வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு அந்த அனிஷன் நினைச்சாலும் பாவமா இருக்கு. இதைத்தானே மாமா நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நீ பேசாத. உன்னாலதான் இவ்வளவும். நீ மட்டும் ஐஷுவையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா இவ்ளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. ஐஷு அவனை கல்யாணமும் பண்ணிருக்க மாட்டான். இப்படி ஒரு பிரச்சனையை பத்தி நாங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. மறுபடியும் முதல்ல இருந்தா முடிஞ்சு போனதை பத்தி பேசுறதுனால ஏதாவது மாறப்போதா சொல்லுங்க. நான் தான் சொல்றேனே, உங்க மேல உள்ள பாசத்துல பண்ணிட்டேனே. சரி, நீங்க சொல்ற மாதிரி ஐஷு மேல போறாம இல்ல என்னோட சுயநலம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, உங்க மேல 100 மடங்கு இல்ல 200 மடங்கு ஏன் 1000 மடங்கு பாசம் வச்சிருக்கேன். அந்த பாசம் தான் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் ஐஷுவையும் உங்களையும் தப்பா நினைச்சு அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. திரும்பவும் இதை பேசி பேசி என் மனசை நோக்கடிக்கிறத விட்டுட்டேன். அவங்க வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்க. நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் எவ்வளவு கத்துனாலும் அதை தாங்கிக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. அவங்க வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கணும். அதை பண்ணா போதும், நிச்சயமா எல்லாமே சரியாயிரும். அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐஷுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இவ்வளவு நாள் நான் அவனை தப்பா நினைச்சிட்டு பிரிச்சு வச்சிருந்தேன். இப்போ அவ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. மாமா, ஐஷுவோட வயித்துல ஹனீஷோட குழந்தைங்க 2 வளருது. அந்த 2 குழந்தைங்க தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும். புரியல. ஐஷுவுக்கு இது 7வது மாசம். இன்னும் 2 மாசத்துல எப்படியும் குழந்தை பிறந்துரும். ட்வின்ஸ் வேற. 10 மாசம் வரைக்கும் வயித்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. 9 மாசத்துலயே சில குழந்தைங்க பிறந்துரும். குழந்தைங்க பிறந்தாலே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு தோணுது. எப்படியும் அனீஷ் குழந்தைய பார்க்க வந்துதானே ஆகணும். அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல ஐஷு கூட அனீஸ் இருந்தாதான் அவளும் சந்தோஷமா இருப்பா. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் பிரிச்சு வைக்க முயற்சி பண்ணீங்க. அப்ப தெரியலையா இதெல்லாம்? ஏய், கொத்த வேண்டியது நான். ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நான் கத்துறேன். மாமா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிரும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. ஐஷுவை கூட்டிட்டு போக அனீஷ் நிச்சயமா வந்துருவாரு. அவரால ஐஷுவை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ம், பார்க்கலாம். ஒருவேளை வரலனா இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ம், சரி. இப்போ ஆபீஸ் வேலையை பார்க்கலாமா? ம், ஆபீஸ் வேலை பாக்குறதா இருக்கட்டும். இது என்ன சுடிதார் கொன்றாவியா இருக்கு. கன்றாவியா இருக்கா? ஏன், கலர் பிடிக்கலையா? ம், கலர்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இப்படி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிற பாத்தியா, அதுதான் கேவலமா இருக்கு. ஆபீஸ்க்கு இப்படியே போட்டுட்டு வருவாங்க. ஏன் போட்டுட்டு வரக்கூடாது? கீர்த்தி எல்லாம் இதுதானே போட்டுட்டு வரா. அவ என்னமோ போட்டுட்டு போகட்டும். ஆனா நீ போட்டுட்டு வரக்கூடாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். நானும் இந்த ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப் தான். நான் என்ன ட்ரெஸ் போடணும் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னது, நான் யாரா? ஏன், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், மிஸ்டர் ஆதித்யன். இந்த ஆபீஸோட எம்டி. அவ்வளவுதானே. அதான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு நீங்க இது வரைக்கும் எந்த ஆர்டரும் போட்டது இல்லையே. மத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், எனக்கு ஒரு ரூல்ஸா? இங்க பாருடி, மத்தவங்க எப்படியோ வந்துட்டு போகட்டும். ஆனா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னா கூடாது. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போடாதீங்க. என்ன காமெடியா? சச்சா, நான் என்னத்துக்கு காமெடி பண்ண போறேன்? சீரியஸா தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க போடாதீங்க. ஆனா எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. வரட்டா?
ஏய் 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 ஏக்கு அப்புறம் பி இப்படி கத்திட்டே இருக்காம வேலையை பாருங்க. வரேன். ராஸ்கல், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் வேணும்னே போட்டுட்டு வந்தேன். மற்றவங்க என்ன தப்பா பார்க்கறத நீங்க விரும்ப மாட்டீங்க. ஐ லவ் யூ மாமா. அறிவு கட்டுவா. ஆஃபீஸ்க்கு எப்படி வரணும்னு தெரியாது. ஆஃபீஸ்ல 1000 பேர் வருவாங்க போவாங்க. ஒவ்வொருத்தர் கண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்காம நடந்துக்கிறோம். மக்கு மக்கு. என்னடா திடீர்னு நான் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு நினச்சேன். பேஸ் காட்டி ஒரு தடவை வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கு கூட எனக்கு டைமே கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டால் தான் சேனலை காப்பாற்றிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில அட்மின்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. நானும் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லைங்க. ஸோ பேச வேண்டிய விஷயத்த இன்னைக்கு சும்மா ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முதல் காரணம் வந்து இவ்வளோ நாள் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடிச்சுட்டு இப்போ தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒர்க்கில். ஸோ படிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா காலையில் 10:30க்கு போயிட்டு ஈவினிங் 3:30 தான் வருவேன். பாப்பா அது வரைக்கும் அப்பா அம்மா கூட கம்பெனியில் இருப்பாள். ஸோ வீட்டுக்கு வரும்போது தான் அவளை கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சாப்பிட வச்சு அப்புறம் தூங்க வைக்கணும். தூங்க வைக்கும் போதே சாயங்காலம் ஆயிரும். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டிஃபன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். அண்ட் அகைன் படிக்கணும். எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டு இருந்துச்சு. அதனால சுத்தமாக வீடியோ எடுக்க டைமே இல்லை. ஸோ கிடைக்கிற டைமில் எடுத்து எடுத்து வச்சு மொத்தமாக சேர்த்து போட்டுட்டு இருந்தேன். அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆச்சு. பட் யாரும் கவனிக்கல. அதான் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டீங்களா, இப்போ வீடியோ போட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாம் முடிச்சதும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்தேங்க. உடனே வேலை கிடைச்சிருச்சு. நான் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தாலும் இப்போ ஒர்க் இருக்காது, ஜூன் மந்த் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு 15 டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் அகைன் அதுக்கப்புறம் ஜூன் மந்த்லேருந்து தொடர்ந்து ஸ்கூலுக்கு போகணும். 1 டே கூட லீவ் கிடையாது, சண்டே மட்டும்தான் லீவ். ஸோ எப்படி வீடியோ போட போகிறேன், எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா காலையில் 8:30க்கு உள்ளே இருக்கணும். 4:30க்கு தான் ஸ்கூல் முடியும். அது வரைக்கும் பெருசாக ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாது. கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஈவினிங் 4:30க்கு மேலே வெளியே வரும்போது தான் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நமக்கு ஹெவியாக ஒர்க் இருக்கும். ஏன்னா காலையில் போட்டதை போட்டபடியே போட்டு வச்சுட்டு போயிருப்போம். அண்ட் பாப்பா இருக்கா. அண்ட் பாப்பாவையுமே இப்போ நான் ஸ்கூலுக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவளை தனியாக விட முடியாது. ஸோ அவளையும் ஸ்கூலில் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவளுக்கு சாப்பாடு சேர்த்து பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. இதுக்கிடையில் நான் டைம் செட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஏன்னா இது எல்லாமே புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் போகிறனால எல்லாமே ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க்காக தெரியுது. வீட்டுக்கு வந்த பிறகு கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. அண்ட் பாப்பாவை காலையில் சீக்கிரமாக எழுப்பணுங்கிறதுக்காக நைட்டு சீக்கிரமாக தூங்க வேண்டியது இருக்குது. இப்படி ரொட்டீன் போயிட்டே இருக்கிறனால தான் ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குது. பட் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஸ்கூல் டைமிங் எல்லாமே செட் ஆயிரும். இந்தந்த டைமிங் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்வின் கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு டைமிங் ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டோன்னா நிச்சயமாக ஷெடியூலை தனியாக பிரிக்க முடியும். இந்த டைமில் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பிரித்ததுக்கப்புறம் தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியும். அது வரைக்கும் இப்படி தான். அதுவும் இந்த மந்த்து அண்ட் ஜூன் மந்த்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா முடியலைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறேன். டீச்சிங் ஃபீல்டு அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு போகலை. இப்போ தான் இடையில தான் படித்தேன். ஸோ ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதை நான் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு படிப்பு, வேலை இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை இந்த ஒரு 5-6 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிற ஒரு தாட் வந்துச்சு. உடனே நான் போயிட்டேன். என்னோட கெரியரில் அடுத்தடுத்து போகிறதுக்கு நான் ஏதாவது முயற்சி பண்ணணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துட்டு அப்புறம் இதுக்கு ஷெடியூல் ஒதுக்கி நான் வீடியோ போடுறேன். இன்னைக்கு கூட ஒரு 10 நிமிஷம் தாங்க வீடியோ எடுத்தேன், முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷமாக பேசிட்டு தான் இருக்கேன். போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எப்படி சீக்கிரமாக டீச்சர் ஆகிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போது நிறைய இடத்துல இன்டர்நேஷ்னல் மாண்டசரி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்திருக்குங்க. 6 மந்த் கோர்ஸ். அது வந்து டீச்சரிங் தான். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ இதை படித்தா நீங்கள் சீக்கிரமாகவே டீச்சர் ஆகலாம். ஒரு 6 மந்த் கோர்ஸ். ஆனால் கரெக்டான ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டியூட் தெரிஞ்சால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்ஸ்லாம் வேண்டாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆன்லைன் கோர்ஸில் வந்து சில பேர் ஜாயின் பண்ணி ஏமாந்து போயிடுறாங்க. கரெக்டான ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காது. ஸோ நேரில் ஏதாவது இன்ஸ்டியூட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போய் படிங்க. அப்புறங்க வழக்கமா கேட்குற கேள்விதான். என்னோட ஸ்டோரி உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா? நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேனா? ஏன் கேட்குறேன்னா, நான் ஸ்கிரிப்டும் யோசிக்கிறதில்ல, டைலாக்கும் எழுதி வைக்கிறதில்ல. அந்தந்த நிமிஷம் ஃப்ரேம் போட்டு அப்பப்பவே ஸ்பாட்ல என்ன பேச தோணுதோ அதை பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு 80 எபிசோடா பேசினதே திரும்ப திரும்ப பேசி வீடியோ போடுறோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளா நான் அதை கவனிச்சுட்டு வரேன்.
அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்கா குடுக்க ட்ரை பண்றேன். அப்புறம் என்னோட இன்னொரு சேனலோட நேம் வில்லேஜ் ஸ்லாங். போஸ்ட்ல ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் சொல்றேன். அதுலயுமே என்னால சரியா வீடியோ போட முடியறதில்ல. எதுலயாவது வாரத்துல 1, 2 போட்டா அதுல சுத்தமா அப்படி கூட போட முடியறதில்ல. ஏன்னா இப்போதைக்கு டைம் இல்லங்க. ஜூன் மந்த்துக்கு மேல இன்னுமே சிரமமா இருக்கும். இப்போவாவது ஜஸ்ட் ட்ரெய்னிங் பீரியட். ஜூன் மந்த்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் அது டஃப்பா தான் இருக்கும். ஸோ போக போக தானே நமக்கும் பழகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. டைம் ஷெட்யூல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு கூட எனக்கு தெரியல. நான் போஸ்ட்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா, இப்பவே சொல்லிட்டா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னால போட முடியாம போயிட்டா, அதுவும் சங்கடம் தான். பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசிட்டேன். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கமெண்ட்ல கேட்டுட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போடும்போது நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்றேன். ஓகேங்க. பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசிட்டேன். தேங்க் யூ ஸோ மச். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு கூட என்னால ஒரு வீடியோ போட முடியல. இன்னைக்கு நான் அதையும் சொல்லிக்கிறேன். என்னோட 5000 உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க் யூ சோ மச். பாய். பாய்.